கைஸ் இப்போ வந்து ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரேடர்ஸ் வந்து இன்னும் வந்து ஒரு ட்ரேடிங்னா என்ன, ட்ரேடிங் பிஸ்னஸ்னால் என்ன அப்படிங்கிறதே வந்து இன்னும் புரிஞ்சுக்காமல் இருக்காங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு சைக்காலஜி வந்து நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஒரு ட்ரேடருக்கு உண்டான சைக்காலஜியும் ஒரு நார்மல் வந்து வேலைக்கு போகிறதுக்கோ இல்லை வந்து நார்மல் வந்து ஒரு லைஃப் லீட் பண்ணுறதுக்கு உண்டான சைக்காலஜி டோட்டல் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா ட்ரேடிங்கிறது நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்கள். ட்ரேடிங் ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணுறதோ இல்லை வேறு எந்த மார்க்கெட்டு தான் டெக்னிக்கல் மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ என்ன நம்ம சேனல் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்து மட்டுமே இருக்கிறதுனால ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி நம்ம பேசுகிறோம். ஸோ ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு செர்டன் மைண்ட் செட்டு, ஒரு சைக்காலஜியை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அப்போ மட்டும்தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். சரிங்களா? இல்லைன்னா ஜெயிக்க முடியாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போது நம்மளோட குரூப்லேயே, நம்ம டெலிகிராம் குரூப்லேயே நிறைய ட்ரேடர்ஸ் இருக்காங்க. டீச் பண்ணி சொல்லி கொடுத்துருக்கேன். நிறைய பேர் நல்லா ரிசல்ட் பாசிட்டிவாக எடுத்துகிட்டு இருக்காங்க. அதுக்கான ப்ரூஃப்லாம் நம்ம இந்த சேனல்லே போட்டிருக்கோம். நீங்கள் பிகினராக இருந்தால் என்னோட எல்லா வீடியோஸும் போய் பாருங்கள். சரிங்களா? சப்போஸ் உங்களுக்கு கோர்ஸ் வேணுனாலும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கோர்ஸோட லிங்க் கொடுத்துருக்கேன், அதையும் போய் பாருங்கள். இப்போது என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, என்ன சைக்காலஜியில் வந்து என்ன முக்கியமான விஷயம் இருக்கணும்னா, இது நார்மலாக வந்து நார்மல் ஃபஸ்ட்டு பிகினராக வரவங்களுக்கு இருக்காது. ஈவன் எனக்கே இருந்ததில்லை. இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை ப்ராக்டிஸ் கொண்டு வந்தால் மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு மைண்ட் செட் என்ன, ஃபஸ்ட்டு சைக்காலஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே வந்து நம்ம சின்ன வயசுலேருந்து ஒரு விஷயங்கள் வந்து நம்ம சொல்லி கொடுத்துட்ருப்பாங்க. சரிங்களா? என்ன அப்படின்னா, நம்ம எப்பவுமே தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு. அதாவது எப்பவுமே கரெக்டாக தான் பண்ணணும் எந்த விஷயத்தையுமே அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஒரு தப்பு பண்ணால் அந்த தப்புக்கு உண்டான மிஸ்டேக்கு, ஒரு பயம் எல்லாமே நம்ம சொசைட்டியில் நார்மலாகவே இருக்கும். அதனால் என்ன பண்ணுவோம்னா, எல்லா டைமுமே நம்ம கரெக்டாக இருக்கணும். ஒரு விஷயம் பண்ணோம்னா எல்லா டைமுமே கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஸோ வாண்ட் டு பி ரைட் அட் ஆல் த டைம் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு பெரிய பிரச்சனை ட்ரேடிங்கில். சரிங்களா? ஏன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய ட்ரேடர் எடுத்தாலும் சரி, எவ்வளோ பெரிய நீங்கள் ட்ரேடிங் லெஜண்ட் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, அவங்களோட ட்ரேடிங் சீரீஸாக ஒரு 100 ட்ரேடு 200 ட்ரேடு எடுக்கிறாங்கன்னா அதில் போய் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ட்ரேடும் நிறைய இருக்கும். நீங்கள் வந்து எல்லா டைமுமே வந்து கரெக்டாக இருக்கணும். ஒரு செர்டனிட்டி மைண்ட் செட், அதாவது வந்து இந்த மைண்ட் செட் வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு ஜாபில் இருக்கீங்க, அந்த ஜாபில் இருந்து ஏன் பிஸ்னஸ் பண்ணல, இல்லை வேறு ஏதோ ஒரு விஷயம் பண்ணல அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுக்கு என்ன தோணுன்னா, மாதம் ஒரு சம்பளம் வந்துட்டுருக்கு. சரிங்களா? அது வராமல் போயிடும். ஏன் 90% வந்து ஜாபுக்கு போகிறாங்கன்னா, என்னமோ நடக்கட்டும், மாதம் மணி அடித்தா சோறு அப்படிங்கிற மாதிரி சம்பளம் வந்துடும். இந்த மைண்ட் செட் என்ன மைண்ட் செட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு செர்டனிட்டி, அதாவது ஒரு விஷயம் வந்து இப்படித்தான் இருக்கும், அது தொடர்ந்து ஒரே கன்சிஸ்டண்ட்டாக இருந்ததுன்னா நம்ம வந்து சேஃபாகவே இருப்போம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு. அதனால் வந்து அந்த மைண்ட் செட்டை ட்ரேடிங்கில் இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியாது. ஏன்னா லாஸிங் ட்ரேடும் வரும். ஆனால் அந்த லாஸு வின்னுக்கு உள்ள ரேஷியோ ரொம்ப முக்கியம். ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ அண்டு வின்னிங் ரேஷியோ, இந்த 2 விஷயமும் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி மைண்ட் செட்டு, நான் எல்லா டைமும் கரெக்டாக தான் இருக்கணும், ஒரு லாஸ் பண்ணால் கூட உடனே வந்து நான் ட்ரேட் பண்ணுறதே தப்பு, இல்லை வந்து நான் ட்ரேடிங் பிஸ்னஸே வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி வெளியே போகிற மாதிரி இருந்ததுனால் அந்த மைண்ட் செட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடருக்கு உண்டான மைண்ட் செட் கிடையாது. ட்ரேடருக்கு உண்டான மைண்ட் செட் அப்படின்னா என்ன மைண்ட் செட், என்ன மைண்ட் செட்டில் இருக்கணும்? அப்போ நான் வந்து லாஸ் ஆனால் பரவாயில்லன்னு சொல்லி லாஸ் ஆகிட்டே இருக்கலாமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சரிங்களா? அப்படி இல்லை. அதாவது ப்ராபபிலிட்டி மைண்ட் செட். ஓகேங்களா? ப்ராபபிலிட்டி மைண்ட் செட் அப்படிங்கிறதா ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ராபபிலிட்டி என்னென்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் 100 தடவை நம்ம ஒரு விஷயத்தை செய்கிறோம்னா அதில் வந்து 50-50, 50 தடவை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜெயிக்கலாம், 50 தடவை தோக்கலாம். அதாவது 50-50 சான்ஸ். எது எடுத்தாலுமே நம்ம வந்து ஜெயிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, தோக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதுதான் வந்து ப்ராபபிலிட்டி மைண்ட் செட். இதில் வந்து என்னென்னா, ஜெயிக்கிறதுக்கு உண்டான ப்ராபபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும். சரிங்களா? அந்த மாதிரி இப்போ பல ட்ரேட் எடுக்கிறோன்னா அந்த பல ட்ரேடில் சக்ஸஸ் ரேஷியோ நமக்கு அதிகமாக இருக்கணும். சரிங்களா? அதாவது வந்து 50க்கு 50ன்னு இருக்கிறத 60க்கு 40ன்னு நம்ம மாற்றணும். அதாவது 60% நம்ம வின்னிங் ரேட்டும் 40% நமக்கு லாஸ் ஆனாலும் பரவாயில்ல அப்படிங்க இருக்கும்போது அந்த 10% ஹெட்ஜிங் பாயிண்ட்டே நமக்கு போதுமானது. சரிங்களா? ஆனால் நிறைய பேர்த்துக்கு அந்த மைண்ட் செட் எல்லாம் இருக்காது. அதாவது 4 ட்ரேடு லாஸ் ஆனாலே உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த எல்லா டைமும் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்துடும். இது வந்து இருக்கக்கூடாது. ப்ராபபிலிட்டி மைண்ட் செட் தான் இருக்கணும். சரிங்களா? அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எமோஷ்னல் டைப் பீப்புள்ஸ் வந்து ஜெயிக்க முடியாது. ஓகேங்களா? என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அவங்க செய்கிற ஒவ்வொரு விஷயத்தையுமே அவங்க ரொம்ப அட்டாச்மெண்ட் பண்ணிக்குவாங்க. சரிங்களா?
எமோஷனல் டைப் மெயினாக வந்து பணம். சரிங்களா? ஏன்னா எமோஷனல் டைப் வந்து பணத்தில் இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரொம்ப ஏழையான குடும்பத்தில் வந்திருக்கீங்க, ஒரு ரூபா கூட உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அமௌண்ட்டு. அதே மாதிரி ரொம்ப பணக்கார குடும்பத்தில் வந்திருக்கீங்க, உங்களுக்கெல்லாம் சாதாரண ஒரு ஒரு கோடிங்கிறது வந்து ரொம்ப சாதாரணம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் 2 பேருமே ஜெயிக்க முடியாது. சரிங்களா? நான் தான் சொல்லிட்டேன், இது பணத்துக்கு உண்டான விஷயம் கிடையாது. நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, பணத்தை பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா, அந்த படத்தில் வந்து மணி வந்து பார்த்தீங்கன்னா -1000, -2000, -3000ன்னு போகும்போது, அது எவ்வளோ பெரிய அமௌண்ட் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் கண்ணு முன்னாடி. அப்போ வந்து நீங்கள் எமோஷ்னல் டைப் இருந்தீங்கன்னா, பல வகையான உங்களோட லைஃப்பில் நீங்கள் தாண்டி வந்த எல்லா விஷயமே, இந்த பணத்துக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டோம் நம்ம அப்படிங்கிற அந்த ரொம்ப எமோஷ்னல் டைப் வந்து உங்களுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணும். இது ட்ரேட் பண்ண முடியாது, ட்ரேடராக ஆக முடியாது. சரி, அப்போ வந்து நான் எவ்வளோ லாஸ் ஆனாலும் கவலைப்படக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதான் சொல்லிட்டேன். இப்போ வந்து 100 கோடி 1000 கோடி வச்சிருக்கிற சம்பாதிக்கிற ஒருத்தருமே பெரிய ஆள், அவருமே வந்து ட்ரேடர் ஆக முடியாது. ஏன்னா எமோஷனலுங்கிறது 2 டைப்பாகவும் இருக்குது. பயம் ப்ளஸ் வந்து கவலையே இல்லாமல் இருக்கிறது, ரெண்டுமே எமோஷனல் டைப் தான். சரிங்களா? அப்போது என்ன தான் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரேடிங் அப்படிங்கிறது வந்து ஒரு ரேஷ்னல் பிஸ்னஸ். அதாவது வந்து ஒரு லாஜிக் இருக்குது, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இருக்குது. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை கரெக்டாக கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் ஜெயிக்க முடியுமே தவிர, நீங்கள் வந்து எமோஷ்னலாக அட்டாச் ஆகி இன்றைக்கி 10,000 20,000 சம்பாரிச்சிட்டோம் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் சந்தோஷப்பட்டாலும் சரி, இல்லை ஒரு ₹100 லாஸ் பண்ணிட்டீங்கிறதுக்காக கவலைப்பட்டாலும் சரி, இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு ரிஸ்க் பார்ட் தான். சரிங்களா? ஸோ இது ரெண்டுமே வந்து நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ எமோஷ்னல் டைப், ரொம்ப எமோஷ்னல் டைப்புங்கிறவங்க முதல்ல அந்த விஷயத்தை நீங்கள் சால்வ் பண்ணி நீங்கள் அது ஒரு ஸ்டெபிலிட்டி கொண்டு வந்தால் மட்டும்தான் உங்கள் மைண்டில் நீங்கள் வந்து ட்ரேடிங்கில் ஜெயிக்க முடியும். ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கேம்ப்ளர்ஸ் ஃபெலாசி அப்படின்னு சொல்லுவான். கேம்ப்ளர்ஸ் ஃபெலாசி, இது என்னங்க கேம்ப்ளர்ஸ் ஃபெலாசி அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு விஷயம் சொல்கிறேன். சரிங்களா? அந்த விஷயம் வந்து உங்களுக்கு என்ன திங்க் பண்ணுறீங்கன்னு பாருங்கள். ஒரு காயின் இருக்குது. சரிங்களா? ஒரு காயின் வந்து ஹெட் இருக்குது, டெயில் இருக்குது. சரிங்களா? இப்போ வந்து ஒரு காயினோட ஹெட்டு டெய்லு 6 தடவை போடுறோம். சரிங்களா? 6 டைம்ஸ் வந்து நம்ம வந்து போடுறோம். சரிங்களா? அதில் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் விழுகுது. சரிங்களா? ஹெட் விழுந்துருச்சு. 2வது டைம் பார்த்தீங்கன்னா ஹெட் விழுகுது. 3வது டைமும் பார்த்தீங்கன்னா ஹெட் தான் விழுகுது. மொத்தம் நம்ம 6 டைம் போட போகிறோம். சரிங்களா? 4வது டைமு ஹெட்டு, 5வது டைமு ஹெட்டு, 6வது டைம் தெரியல. சரிங்களா? என்ன விழுக போகுதுங்கிறது தெரியல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 6வது டைம் என்ன விழுக போகுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் 6வது டைம் என்ன விழுக போகுதுன்னு இமேஜின் பண்ணி நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் 6வது டைம் டெயில் விழுகும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கனாலும் தப்பு. ஏன்னு கேட்டிங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து 6வது டைம் டெயில் விழுகும். ஏன்னா 6 டைம் நம்ம போடும்போது 5 டைமுமே வந்து ஹிட் விழுந்துருச்சு. 6வது டைம் வந்து டெயில் விழுகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. சரிங்களா? ஆனால் அது தப்பு. ஏன்னா நீங்கள் எப்போ காயினை போட்டாலும் ஹெட்டு டெயிலுங்கிறது 50-50% தான். சரிங்களா? 50% ஹெட்டு விழுகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது, 50% டெயில் விழுகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. இப்போது இதுதான் ப்ராபபிலிட்டி மைண்ட் செட். இந்த நீங்கள் டெயில் விழுகுன்னு நினச்சிருந்தீங்கன்னா அது வந்து ஒரு கேம்ப்ளர்ஸ் ஃபெலாசி. எப்படின்னா, அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நான் 10 தடவை ஒரு விஷயத்தை பண்ணிட்டேன், 10 தடவை லாஸ் ஆயிடுச்சு, 11வது டைம் கடைசி டைம் நம்ம பண்ண போகிறோம், அதில் கண்டிப்பாக வந்து நம்ம லாஸ் ஆக மாட்டோம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் நீங்கள் வந்து நினைக்கிறது எல்லாமே உங்களோட ஓன் மைண்டு. சரிங்களா? ஏன்னா 5 தடவை ஹெட்டு விழுந்தது அப்படிங்கிறது உங்களோட மெமரியில் இருக்குது. சரிங்களா? ஆனால் காயினுக்கு மெமரி கிடையாது. புரியுதுங்களா? காயினுக்கு வந்து மெமரி கிடையாது. காயினுக்கு வந்து அதை பற்றி கவலையும் கிடையாது. அது வந்து ஒரு உயிர் இல்லாத ஒரு பொருள். அப்போது அது ஒரு ப்ராபபிலிட்டி வந்து அடுத்த தடவை ஹெட்டு விழுகுமா டெயில் விழுகுமா அப்படிங்கிறது வந்து ரெண்டுக்குமே வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். அப்போது இதை ப்ரெடிக்ட் பண்ணுறதுங்கிறது ஓவரால் சீரீஸ் ஆஃப் ஈவெண்ட்டை வச்சு தான் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியுமே தவிர, ஒரு காயின் வந்து ப்ரீவியஸாக வந்து இந்த இடத்துல இது விழுந்தது அப்படின்னா அந்த இடத்துல அடுத்த தடவை அதே விழுகும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் 50-50 சான்ஸ் மட்டும்தான் இருக்குது. அது வந்து கன்ஃபார்ம் கிடையாது. அப்படி கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன ஆவீங்க அப்படின்னா கேம்ப்ளர்ஸ் ஃபெலாசி அப்படிங்கிற அந்த ஒரு சைக்கலாஜிக்கல் அட்டம்ப்டில் நீங்கள் மாட்டிக்குவீங்க. சரிங்களா? அப்போ நம்ம என்ன நினைப்போம், 10 தடவை நம்ம லாஸ் ஆகிட்டோம், அடுத்த தடவையும் நம்ம வந்து லாஸ் ஆக மாட்டோம் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா கேம்ப்ளர்ஸ் ஃபெலாசியில் மாட்டிக்கிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ ரிஸ்க் சினாரியோ. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு
இந்த கேம்ப்ளஸ் ஃபெலாசி எப்பவுமே ஒரு ஈவெண்ட்டுக்கு, இப்போது இது ட்ரேடிங்கில் எங்கே இதாகுன்னா, நீங்கள் வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து 3 தடவை பிரேக் அவுட் பண்ணிருச்சு அப்படின்னா 4வது தடவையும் பிரேக் அவுட் பண்ணணும் அப்படின்ட்டு அவசியம் கிடையாது. சரிங்களா? இல்லை 3 தடவை பிரேக் அவுட் பண்ணிருச்சு அப்படின்னா 4வது தடவை வந்து பிரேக் அவுட் பண்ணாது, ரிவர்சல் ஆகும் அப்படிங்கிறதும் அவசியம் கிடையாது. சரிங்களா? அப்போது அந்த இடத்துல உங்களோட கன்ஃபர்மேஷனை பொறுத்து தான் நீங்கள் எடுக்க முடியும். சரிங்களா? அப்போது அதை நீங்கள் பார்க்கணும். இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து ஓவரால் பீரியட் ஆஃப் ப்ராபபிலிட்டி பேக் டெஸ்ட் பண்ணி லாங் டேர்மில் இருந்தீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் தெரியும். இது வந்து ஒரு 1000 ட்ரேட் எடுக்கும்போது ஓவராலாக பர்சன்டேஜ் ப்ராபபிலிட்டி வந்து ஒரு 30% அந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது, 70% பிரேக் அவுட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு தான் சான்ஸ் இருக்குது. அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து எடுக்கலாம். ஆனால் அந்த 70% சான்ஸ் வந்து ஹை தான். ஆனால் அதில் இந்த 30% வருமா வராதாங்கிறது நமக்கு தெரியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 1000 ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா 1000 ட்ரேடில் ஓவரால் ப்ராபபிலிட்டி தான் 30% தவிர நீங்கள் இப்போ எடுக்க போகிற ட்ரேடு வந்து அந்த 30%குள்ளே வருமா இல்லை 70%குள்ளே வருமாங்கிறது தெரியாது. அதனால் வந்து இந்த கேம்ப்ளஸ் ஃபெலாசி அப்படிங்கிறதுல கன்ஃபர்மேஷனில் போய் மாட்டிக்கிட்டிங்கன்னா பெரும் பிரச்சனை. இந்த மாதிரி மைண்ட் செட் இருந்தாலும் நீங்கள் ட்ரேட் பண்ண முடியாது அப்படிங்கிறது நீங்கள் இந்த சைக்காலஜிக்கலாக உங்களை நீங்களே கவனிக்கணும். சரிங்களா? இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பிகினர்ஸ்க்கு. இதுதான் மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து ட்ரேடராக ஆகாத காரணம். நீங்கள் நல்லா நான் சொல்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் யோசிச்சு பார்த்தீங்களே தெரியும், உங்களுக்கே கிளாரிட்டி கிடைக்கும். இதெல்லாம் நிறைய பேர் பண்ணுறாங்களா பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹோலி கிரெயில். இது என்னங்க ஹோலி கிரெயில் அப்படின்னா, இப்போ வந்து நான் பிகினர்ஸ் எல்லாத்திட்டையுமே நான் பார்க்குற ஒரு விஷயமும் சரி, இல்லை நீங்களே பார்த்தீங்கன்னாலும் சரி, எல்லாருமே ஸ்ட்ராட்டஜி 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 ஸ்ட்ராட்டஜி. எந்த ஸ்ட்ராட்டஜி பெஸ்ட்டு, எந்த இண்டிகேட்டர் பெஸ்ட்டு, எந்த ஸ்ட்ராட்டஜியில் எவ்வளோ ப்ராஃபிட் கொடுக்குது, இந்த ஸ்ட்ராட்டஜி பெஸ்ட்டா, அந்த ஸ்ட்ராட்டஜி பெஸ்ட்டா, இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகாது, அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகும். அவங்க வந்து ஒரு புதையலை தேடி போகிற மாதிரி எப்பவுமே அந்த ஸ்ட்ராட்டஜி புது புது ஸ்ட்ராட்டஜியை தேடி 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 போயிட்டே இருக்கிறாங்க. அது வந்து என்னன்னா சர்ச்சிங் ஃபார் ஹோலி கிரெயில்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயத்தை நீங்கள் தேடி போகிறீங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி மட்டும் உங்களுக்கு கையில் கிடச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கோடீஸ்வரன் ஆயிடலாம் அப்படின்னு தேடி போகிறீங்க. இது இந்த ஜென்மத்தில் நடக்க போகிறதில்ல. அப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜியும் கிடையாது. சரிங்களா? ஈவன் வந்து 50-50%, அதாவது ஒரு ட்ரேடர் வந்து 50% வந்து ட்ரேடு வந்து லாஸ் பண்ணுறாரு, 50% வந்து சக்ஸஸ் பண்ணுறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. அவரு கூட ப்ராஃபிட்டில் தான் இருப்பார். எப்படிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 1:1 ரேஷியோவில் அவர் ட்ரேட் எடுக்கிறாரு எப்பவுமே அப்படின்னா, அவர் லாஸ் ஆனாலும் 100 ரூபா, கெயின் ஆனாலும் 100 ரூபா அப்படின்னா அவர் வந்து இந்த இடத்துல என்ன பண்ணிடுவார், இந்த இடத்துல எப்படி இருப்பாருன்னு கேட்டிங்கன்னா 100 ரூபா லாஸ் பண்ணியிருப்பாரு, 100 ரூபா கெயின் பண்ணியிருப்பாரு. ஸோ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் 0. சரிங்களா? அவர் வந்து லாஸும் ஆக மாட்டார், ப்ராஃபிட்டும் ஆக மாட்டார். ஆனால் 100:102ன்னு வந்தால் கூட அவர் என்ன ஆயிடுவார், ஒரு 2 ரூபா ப்ராஃபிட் வந்துடும் அவருக்கு. இப்போது ஒரு லாஸ் ஆகும்போது 100 ரூபா ஆகிறாரு, ப்ராஃபிட் ஆகும்போது 102 ரூபா ஆகிறாரு அப்படின்னா 50-50 சான்சஸில் நீங்கள் பாருங்கள். நீங்கள் வந்து ஒரு 10 ட்ரேட் எடுத்தீங்கனாலும் இந்த 1:1.1ங்கிற பர்சன்டேஜ் உங்களுக்கு ட்ரேட் கொடுத்துரும். இல்லை ஈவன் வந்து நீங்கள் வந்து 1:1லேயே எடுக்கிறீங்கனாலும் நீங்கள் வந்து 51% நீங்கள் ப்ராஃபிட் எடுக்கிறீங்க, 49% லாஸ் ஆகிறீங்கனாலும் நீங்கள் ப்ராஃபிட்டில் தான் இருப்பீங்க. ஸோ இந்த ஹெட்ஜிங் பாயிண்ட் தான் நமக்கு வேணுமே தவிர எல்லா டைமுமே நம்ம ட்ரேடிங்கில் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியோ இண்டிகேட்டர்ஸோ ஒர்க் ஆகும், இல்லை எந்த டைமுமே ஒர்க் ஆகக்கூடாது அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கு நம்ம வரவே கூடாது. சரிங்களா? இப்போது ஈவன் வந்து நான் பண்ண ட்ரேடை நான் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் வந்து பண்ண ட்ரேடையே நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி, இந்த மாதம் வந்து 10ஆம் தேதி நான் வந்து ட்ரேடு அந்த டைம்லேருந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி கண்டினியூஸாக யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதுலேருந்து எடுத்துக்கலாம். நான் நிறைய ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறேன், நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ட்ரேட் பண்ணுறேன். இருந்தாலும் வந்து ஒரு நோட் பண்ணி வச்சுருந்த விஷயத்தை நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக நம்ம குரூப்பில் கூட நான் போட்டேன். அதை நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அதை வந்து நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். 10ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 9400 ரூபா வந்து ப்ராஃபிட் எடுத்திருந்தோம். சரிங்களா? 10ஆம் தேதி. அதுக்கடுத்து 14ஆம் தேதி, ஏன்னா 11-12 சனி ஞாயிறுன்னு நினைக்கிறேன். ஸோ 14ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா 13,000 எடுத்திருந்தோம் ப்ராஃபிட்டு. அதுக்கடுத்து புதன்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா -3,000 ப்ராஃபிட்டு, -3,000 லாஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கு அடுத்த நாள் 10,000 ப்ராஃபிட் எடுத்திருந்தோம். அதுக்கு அடுத்த நாள் -5,000 லாஸ் பண்ணியிருந்தோம். சரிங்களா? அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா மண்டே
எத்தனாம் தேதினா 20ஆம் தேதி 20ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா 29,000 வந்து ப்ராஃபிட் எடுத்திருந்தோம். சரிங்களா? அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா 47,000 ப்ராஃபிட் எடுத்திருந்தோம். சரிங்களா? 47,000 ப்ராஃபிட் எடுத்திருந்தோம். அதுக்கு அடுத்து புதன்கிழமை பார்த்தீங்கன்னா 2,000 ரூபா ப்ராஃபிட் எடுத்திருந்தோம். சரிங்களா? இப்போது நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், என்னோட ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வந்து ஹை. நான் எப்பவுமே ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேடிங் மட்டும்தான் எடுப்பேன். ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் வின்னிங் ரேஷியோங்கிறத விடவுமே எனக்கு எப்பவுமே ஹை ப்ராபபிலிட்டி, அதாவது 1:1ங்கிறத விடவுமே 1:2 ஆர் 3 அப்படிங்கிறத கான்செப்டுக்கு தான் நான் எப்பவுமே போவேன். சரிங்களா? ஸோ வின்னிங் ரேஷியோவும் பாசிட்டிவாக தான் இருக்கும். ஸோ எப்பவுமே என்னோட ஸ்டைல் ஆஃப் ட்ரேடிங் அது. ஒரு சில பேர் வந்து ஆட்டோமேட்டட் ட்ரேடிங் அந்த மாதிரி மெக்கானிக்கல் ட்ரேடிங் சிஸ்டம் போனீங்கன்னா ரொம்ப ஸ்மால் வந்து வின்னிங் ரேஷியோ, அதாவது வின்னிங் ரேஷியோ வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்படி கூட இருக்கலாம். எப்படி பார்த்தாலும் நான் சொன்ன மாதிரி இந்த சான்சஸ் வரும்போது உங்களுக்கு ப்ராஃபிட்டில் தான் வருவீங்க. இப்போ நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த நாளில் நான் வந்து 3,000 ஒரு தடவை லாஸ் பண்ணியிருக்கேன், 5,000 ஒரு லாஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் அன்னைக்கு நாளைக்கு பொறுத்த வரைக்கும் எனக்கு பார்க்குறக்கு 5,000 3,000 லாஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தெரியும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஓவராலாக நான் எடுத்த ப்ராஃபிட் வந்து கிட்டத்தட்ட 1,10,000 ரூபா ப்ராஃபிட் எடுத்திருக்கிறேன். 10,920 ரூபா லாஸ் பண்ணியிருக்கிறேன். சரிங்களா? ஆனால் ஓவராலாக எவ்வளோ இருக்குது? 99,000 ப்ராஃபிட்டில் தான் இருக்கேன். சரிங்களா? அதாவது 10ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரைக்கும் மட்டும் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நான் நோட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து எக்ஸாம்பிள் வந்து நம்ம குரூப்பில் சொன்னதுனால அந்த டைமில் வந்து நான் உங்களுக்கும் இதில் சொல்லிடணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ இப்படி தான் ஒரு ட்ரேடிங் வந்து நடக்குமே தவிர நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து எல்லா டைமுமே வந்து அப்படியே லாபம் வந்துட்டே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இன்னொருத்தர் பிகினருக்கு இன்னொரு மென்டாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது வந்து கம்மியான ப்ராஃபிட், லோ ப்ராஃபிட்டில் நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு போயிட வேண்டியது தானே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. சரிங்களா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, லோ ப்ராஃபிட்டில் க்ளோஸ் பண்ணிடலாம். அதாவது வந்து எனக்கு வந்து ஒரு 5,000 ரூபா வந்தோடனே க்ளோஸ் பண்ணிடுறேன், இல்லை டெய்லி 1,000 ரூபா நான் சம்பாரிச்சா போதும். நீங்கள் டெய்லி 1,000 ரூபா சம்பாரிச்சா போதும்னு சொல்கிறது உங்களோட ஆசை. சரிங்களா? ஆனால் அது வந்து மார்க்கெட்டுக்கு தெரியாது. சரிங்களா? மார்க்கெட் வந்து என்னென்னா டெய்லி 1,000 ரூபா உங்களுக்கு கொடுக்கணுங்கிறது அதுக்கு ஞாபகம் இல்லை, அதை பற்றி கவலையும் இல்லை, அதுக்கு தெரியாது. அதனால் என்னென்னா திடீர்னு ஒரு நாள் டெய்லி 1,000 சம்பாரிச்சிங்க, 10 டேஸ் வந்து 10,000 ரூபா சம்பாரிச்சிட்டிங்க, ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஆனால் அடுத்த நாள் ஒரே நாளில் 10,000 லாஸ் ஆயிரும். அப்போ நீங்கள் 10 நாள் செஞ்ச வேலை ஒன்றுமே இல்லை. சரிங்களா? ஜீரோவில் தான் இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரியான மைண்ட் செட் வந்து இருக்கக்கூடாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 1:, என்ன ரேஷியோனே உங்களுக்கு தெரில, 1:, ரேஷியோவே விட்டுட்டீங்க. அந்த 1 ரூபா வந்துதா அதோட சரி, நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போகிறீங்க. ஆனால் அது லாங் டேர்மில் அது வந்து சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி கிடையாது. அது வந்து நீங்கள் ஓவராலாக லாஸ் தான் ஆவீங்க. சரிங்களா? இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நிறைய பிகினர்ஸ் வந்து டெய்லி 500 ரூபா வந்தால் போதும், அப்படியே ஹை குவான்டிட்டி போட்டு நம்ம எடுத்துகிட்டு ஓடிடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஒரே ஒரு நாள் போதும் உங்களோட மொத்த ப்ராஃபிட் காலி ஆயிரும். ஏன்னா நீங்கள் வந்து டெய்லி வந்து 1,000 ரூபா போதும், 2 பாயிண்ட் கிடச்சா போதும்னு சொல்லி நீங்கள் போடுவீங்க. ஆனால் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் போகும்போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் 10 நாள் 20 நாள் வச்சுருந்த ப்ராஃபிட் ஒரே நாளில் போயிடும். சரிங்களா? அப்போ வந்து 2 ஒன்று தான், நீங்கள் வந்து லாஸ் ஆகிறது கேரண்டி. ஸோ இந்த ஹையஸ்ட் ஸ்ட்ராட்டஜி எது, பயங்கரமான ஸ்ட்ராட்டஜி எது அப்படின்னு தேடிட்டு இருக்கிறத விட்டுட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபைன் டியூன் பண்ணி அதோட ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ ப்ளஸ் வந்து ப்ரைஸ் ஆக்ஷனோட அண்டர்ஸ்டாண்டிங் இதெல்லாம் நீங்கள் பண்ணணும். சரிங்களா? அது வந்து நம்ம கோர்ஸை பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டாக நான் சொல்லி கொடுத்துருக்கேன். நம்ம கோர்ஸில் வந்து அந்த விஷயத்தை வந்து நம்ம பேசிக்லேருந்து ஃபண்டமெண்டல் அனலைசஸ்லேருந்து சொல்லி தந்திருக்கேன். அதில் நான் முக்கியமாக சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியுமே வந்து கரெக்டும் கிடையாது, தப்பும் கிடையாது. அதோட பேக் டெஸ்டிங் ரிசல்ட்டு ப்ளஸ் அதோட பிகைண்ட் ரேஷனாலிட்டி, அதோட லாஜிக் என்ன, அது எதனால் அந்த ஸ்ட்ராட்டஜி வந்துருச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அந்த விஷயத்தை பற்றி நம்ம பேசவே முடியும். சரிங்களா? அதனால் வந்து ஸோ இந்த விஷயத்த விட்டுருங்க. அதுக்கடுத்து ஒரு 3 விதமான எதிரிகள் இருக்காங்க. சரிங்களா? ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் எனிமீஸ், 3 எனிமீஸ் இன் மார்க்கெட். சரிங்களா? இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த 3 எனிமீஸ் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் மோட்டிவேஷன் கேட்குறாங்க. மோட்டிவேஷன் வந்து நான் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு விருப்பமே கிடையாது. ஏன்னா யாரை நான் மோட்டிவேட் பண்ணுறேனோ அவங்க வந்து ட்ரேடிங்கை விட்டு வெளியே போகிறாங்கன்னு அர்த்தம். சரிங்களா? ஏன்னா எனக்கு நல்லா தெரியும் மோட்டிவேஷனில் தான் முக்கால்வாசி பேர் இருக்கிற எல்லாத்தையும் லாஸ் பண்ணுறதுக்கான காரணம். ஏன்னா நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒரு 100 ட்ரேடு நீங்கள் லாஸ் ஆகுறீங்க, 100 ட்ரேடு லாஸ் ஆகுறீங்க அப்படின்னா அந்த 100 ட்ரேடு லாஸ் ஆகுதுன்னா நீங்கள் ஒரு 5 லட்ச ரூபா வச்சுருக்கீங்க, அதில் 4 லட்ச ரூபா காலி. சரிங்களா? ஒரு 3 மாதம் ட்ரேடிங் பண்ணியிருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 60 ட்ரேடு எடுத்திருப்பீங்க ஆவரேஜாக, 3 மாதத்துக்கு சேர்ந்து 20 நாள் மாதத்துக்குன்னு போட்டால் கூட 60 ட்ரேட் எடுத்திருப்பீங்க. 60 ட்ரேடில் 4 லட்ச ரூபா காலி. சரிங்களா? 1 லட்ச ரூபா தான் மீதி இருக்குது. இப்போ நான் மோட்டிவேட் பண்ணேன்னா அதுக்கு நீங்கள் அந்த 1 லட்ச ரூபாய் வெளியே எடுத்து நீங்களே ரோட்டில் வீசிட்டு போயிடலாம், இல்லைன்னா தீயை வச்சு எரிச்சிடலாம். ஏன்னா 60 ட்ரேடில் நீங்கள் ப்ராஃபிட்டபிள் வரல அப்படின்னா
நீங்கள் எப்படி மீதி இருக்கிற அந்த 1,00,000 மட்டும் ட்ரேடு பண்ண போகிறீங்க? அப்போ அந்த இடத்துல வெறும் மோட்டிவேஷன் அப்படிங்கிற ஒரு ரீசன் மட்டும் நீங்கள் வச்சு போனீங்கன்னா கேரண்டி லாஸ் தான் ஆவீங்க. ஏன்னா மோட்டிவேஷன் உங்களுக்கு என்ன கொடுக்குதுன்னா கிளாரிட்டி கொடுக்கல, நாலேஜ் கொடுக்கல. சரிங்களா? நீங்கள் இந்த 60 ட்ரேடில் என்ன தப்பு பண்ணீங்க அப்படிங்கிற அனாலிசிஸ் உங்களுக்கு கொடுக்கல. அது என்ன கொடுக்குதுன்னா நம்பிக்கை கொடுக்குது. சரிங்களா? இந்த நம்பிக்கை முதல் எதிரி. என்னங்க நம்பிக்கையே எதிரிங்கிறீங்க அப்படின்னா, கன்ஃபார்மாக நீங்கள் ட்ரேடிங்காக இருந்தாலும் சரி, எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, நம்பிக்கைங்கிறது உங்களோட பர்சனல் சம்மந்தப்பட்ட விஷயம். சரிங்களா? என்னால் கற்றுக்க முடியும்னு சொல்லி நம்பிக்கை வைக்கணுமே தவிர, என்னால் காசு சம்பாதிக்க முடியும்னு சொல்லி நம்பிக்கை வைக்கக்கூடாது. சரிங்களா? என்னால் கற்றுக்க முடியும். கற்றுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அதோட ரிசல்ட் என்ன? எனக்கு நல்லா தெரியும். நான் ஒரு விஷயம் நாலேஜ் கெயின் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு உண்டான ரிசல்ட் என்ன? அதோட இன்கம். சரிங்களா? அதோட அவுட்புட்டு. அப்போது அவுட்புட் கரெக்டாக வரும்போது, அந்த அவுட்புட் ஏன் கரெக்டாக வருதுன்னு உங்களுக்கு தெரியும் போது, அதை பற்றி நீங்கள் கற்றுக்கிட்டு ப்ராப்பராக செஞ்சுருக்கும் போது, உங்களுக்கு அடுத்து எதுக்காக நம்பிக்கைங்கிறது ஒன்று வருது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள். உங்கள் பக்கத்து வீட்டிலேருந்து உங்களோட கடைக்கு போகிறீங்க. நீங்கள் ஒரு டீ கடைக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. டீ குடிக்க போகிறீங்க. நான் வீட்டில் இருந்து கிளம்பும்போது எனக்கு நம்பிக்கை இருக்குங்க, நான் எப்படி டீ கடைக்கு போய் டீ குடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லுவீங்களா? யோசிச்சு பாருங்கள். அது காமெடியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் டீ கடைக்கு போகிறீங்க அப்படிங்கிறது எப்பவுமே போகிறீங்க. எங்கேருந்து எங்கே போகணுன்னு உங்களுக்கு தெரியும். அங்கே போய் டீ எத்தனை ரூபான்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் போய் வாங்கி குடிச்சிருக்கீங்க, அது தெரியும். பக்கத்து வீடு தான், இந்த இடத்துல பக்கத்து இடத்துல தான் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல எந்த இடத்துல நம்பிக்கை வருது உங்களுக்கு? தேவையில்லை நம்பிக்கை. ஆனால் நீங்கள் ஒரு தெரியாத ஒரு இடத்துக்கு போகிறீங்க, அது ரிஸ்க் இருக்குது, இல்லை வேறு ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு நம்பிக்கைங்கிறது வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியாது. அப்போது எது தெரியாதோ அதில் தான் நம்பிக்கையே தேவைப்படும். சரிங்களா? அப்போ எதையுமே தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க, கிளாரிட்டி கொண்டு வாங்க அப்படின்னா நம்பிக்கைக்கு போகிறீங்க. இந்த நம்பிக்கை யார் கொடுக்குறான்னா மோட்டிவேஷன் தான் கொடுக்கும். சரிங்களா? மோட்டிவேஷன்னால் நீங்கள் உங்களோட மனசை நீங்கள் தயார்படுத்திக்கலாமே தவிர, ஆனால் அதை நீங்கள் இன்புட்டாக கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? மோட்டிவேஷன் கொடுத்தா போய் ட்ரேடு பண்ணுறீங்க. மோட்டிவேஷன் கொடுத்தா ட்ரேடு பண்ணால் ப்ராஃபிட் வந்துடும்னா, நீங்கள் உலகத்திலே பெரிய மோட்டிவேட்டர் இருக்கிறாங்க அப்படின்னா, நான் ஜிம் ட்ரைனிங் பண்ணுற மாதிரி உங்களை கூப்பிட்டு ட்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லி டெய்லி காலையிலேருந்து ஒரு மோட்டிவேஷன் கொடுத்துட்டே இருந்தோம்னா நீங்கள் கோடீஸ்வரன் ஆயிடுவீங்களா? கிடையாது. அதுக்கு நாலேஜ் கெயின் பண்ண, நாலேஜை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஹோப்புங்கிறது மிகப்பெரிய எனிமி, நம்பிக்கை. அதே மாதிரி இது என்ன ஆகும்னா, ஒரு லாஸ் ஆகிட்டு இருக்கு, இல்லை ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க. அந்த ட்ரேட் எடுக்கும்போது நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்க? இந்த ட்ரேடு ப்ராஃபிட்டில் வந்துடும், அது லாஸ்ட்டில் போயிட்டு இருக்கும். ஆனால் ப்ராஃபிட்டில் வந்துடும் அப்படின்னு நினச்சிட்டே இருப்பீங்க. இது கன்ஃபார்மாக ஃபெயிலியர். ரெண்டாவது க்ரீடு என்னென்னா, நீங்கள் வச்சுருக்கிற ஸ்ட்ராட்டஜி கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஒரு இன்புட் அண்ட் அவுட்புட் கொடுத்துருக்கும். சரிங்களா? அதாவது ஒரு சக்ஸஸ் ரேஷியோ, நீங்கள் ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருக்கும். ஆனால் நீங்கள் அதுக்கு மேலே எனக்கு ப்ராஃபிட் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது என்ன ஆகும்னா, உங்களோட சைக்காலஜியில் ஆசை வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அதிகமான அமௌண்ட்டை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. அதிகமான அமௌண்ட்டை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி ஹெவியாக நீங்கள் உங்களோட சைக்காலஜியில் உங்களால் எவ்வளோ லாஸ் தாங்க முடியுமோ அதை விடவுமே அதிகமாக போடுவீங்க. இது எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா, ஒரு 4 தடவை ப்ராஃபிட் எடுத்துட்டிங்கன்னா இந்த க்ரீடு வந்துடும். சரிங்களா? அப்போது ஸ்ட்ராட்டஜி எல்லாத்தையும் மறந்துடுவீங்க. நான் செய்கிறது எல்லாமே கரெக்ட் அப்படின்னு முடிவு பண்ணிடுவீங்க. இப்போ இந்த இடத்துல கேம்ப்ளஸ் ஃபெலாசி வந்துடும். அதாவது என்னென்னா, நான் இத்தனை தடவை கரெக்டானேன், அதனால் இனிமேல் கரெக்ட் தான் ஆவேன் அப்படிங்கிறதும் தப்பு தானே. எப்பவுமே நம்ம ஒவ்வொரு தடவை எடுக்கும்போதும் அந்த இடத்துல ப்ராபபிலிட்டி இருக்குது. அதனால் என்னென்னா, அதை கன்சிடர் பண்ணி தான் நம்ம எடுக்கணும்னா அப்படிலாம் பண்ண மாட்டோம். ஒரு 10 தடவை ப்ராஃபிட் எடுத்துட்டிங்கன்னா, இனிமேல் நம்ம எல்லா தடவையும் ப்ராஃபிட் தான் அப்படின்னோன்னா உடனே கோடீஸ்வரனாக உண்டான வேலையை பார்ப்பீங்க, மொத்தமும் போயிடும். சரிங்களா? அதனால் என்னென்னா, உங்களோட சைக்காலஜியை டேமேஜ் பண்ணாத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கணும். இது க்ரீடோட பிரச்சனை. க்ரீடுங்கிறது அதுதான், ஓவராக ஆசையை தூண்டி விடும். இன்னொன்று ஃபியருங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்ன மாதிரி 1000 ரூபா வந்தால் போதும் அப்படின்னு உடனே அந்த பணத்தை தான் பார்க்குறீங்க. சரிங்களா? ஆனால் மார்க்கெட்டோட ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோ எங்கே வரைக்கும் எங்கே போகுதுன்னு நீங்கள் பார்க்குறதில்ல. இப்போ திடீர்னு இந்த இடத்துல ஆர்டர் போட்டிங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் ஆர்டர் போட்டிங்கன்னா டக்குன்னு ஒரு 1000 ரூபா வரும்போது நீங்கள் ஒரு சின்ன பம்பு தான் அடிக்கும். 1000 ரூபா வரும்போது நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. சரிங்களா? சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடு. ஆனால் அடுத்த நாள் போய் அதே இடத்துல போடுறீங்கன்னா திடீர்னு கொஞ்சம் தான் கீழே வரும். சரிங்களா? அதுக்கப்புறம் திரும்ப மேலே போகும். ஆனால் அந்த கொஞ்சம் கீழே வரும்போதே நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10,000 ரூபா லாஸ் பண்ணிடுவீங்க. அப்போ என்ன ஆயிரும்னா, உங்களுக்கு பயம் வந்துடும். அப்போ குழப்பமும் சேர்ந்தே வந்துடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, 1000 ரூபாயில் க்ளோஸ் பண்ணக்கூடாது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த இடத்துல நீங்கள் ஒரு வேளை ட்ரேட் எடுத்துட்டால், சப்போஸ் நீங்கள் ஒரு 2000 ரூபா லாஸ் ஆகிற வரைக்கும் நீங்கள் உங்களோட ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அதுக்கடுத்து நீங்கள் இன்னொரு தடவை ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா, அந்த ட்ரேடு உள்ள ஸ்ட்ராட்டஜியை பொறுத்து ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோ, ஏன்னா நீங்கள் லாஸ் ஆகும்போது 2000 ரூபா தான் ஆகுறீங்க,
ஸோ லாபம் வரும்போது 4000 வருது அப்படின்னா உங்களுக்கு 2000 வந்து ப்ராஃபிட்டில் தான் இருக்கும். சரிங்களா? அப்போ ஃபியர் அப்படிங்கிறது என்ன ஆகும்னா, சீக்கிரமாக ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டா பிரச்சனையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இன்னும் தோணும். இப்போது பார்த்தீங்க அப்படின்னா, இதை வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த மணி மேலே இருக்கிற அட்டாச்மெண்ட் அதிகமாகும் போது உங்களுக்கு பிரச்சனை வரும். அதே மாதிரி அட்டாச்மெண்ட் குறைஞ்சாலும் பிரச்சனை வரும். அப்போ என்ன பண்ணணும்னா, ஒரு பிஸ்னஸாக பார்க்கணும். அந்த இடத்துல நான் என்ன செய்யணும், ப்ராப்பரான ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோ எவ்வளோ, நான் வந்து லோ ரிஸ்க்கு அதே மாதிரி அதை விட லோ ரிவார்டு எடுத்தேன்னா நான் வந்து ஃபெயிலியர் ஆயிடுவேன். அதனால் நான் ஸ்டாப் லாஸ் எங்கே வச்சுருக்கிறேன், ரெண்டாவது ரிவார்டு டேக் ப்ராஃபிட் வந்து எங்கே வச்சுருக்கிறேன் அப்படிங்கிறது என்னோட ஸ்ட்ராட்டஜியை பொறுத்து மாறும். சரிங்களா? அப்போ நான் வந்து எங்கே ரிஸ்க் கம்மியாக இருக்குதோ அங்கே தான் நான் ட்ரேடே எடுக்க ஆரம்பிக்கணும். சரிங்களா? அப்போது ஹை ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ் ரேஷியோ வந்து 1, ரெண்டாவது ஹை ப்ராபபிலிட்டி ஆஃப் ட்ரேடிங், அதாவது ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோ 2வது. இது 2 விஷயத்தையும் நீங்கள் எப்பவுமே மனசில் வச்சுக்கணும். இதைத்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் சோரோஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரேடர் இருக்கார், பெரிய ஒரு ஹெட்ஜ் ஃபண்ட் மேனேஜர் ஜார்ஜ் சோரோஸ் அப்படின்னு. இவருக்கு வந்து என்ன பேர் சொல்லுவாங்க அப்படின்னா, த மேன் ஹூ ப்ரோக் த பேங்க் ஆஃப் இங்கிலாந்து அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு மனிதர் வந்து பேங்க் ஆஃப் இங்கிலாந்து அப்படிங்கிறது வந்து இங்கே இருக்கிற ஸ்டேட் பேங்க் மாதிரி. சரிங்களா? அந்த இங்கிலாந்துக்கு வந்து அதான் வந்து ஒரு மெயின் மேஜர் பேங்க் ஆஃப் இங்கிலாண்டை வந்து ப்ரோக் பண்ணார் ஃபோரெக்ஸ் ட்ரேடிங்கில். அதாவது அந்த கரன்சி பிரிட்டிஷ் பவுண்டை வந்து ஷார்ட்டிங் பண்ணார். இது ஒரு பெரிய நான் போட்டிருக்கேன், அந்த வீடியோ பற்றி போட்டிருக்கேன், அது வேணால் போய் நம்ம சேனலில் பாருங்கள். அது டீட்டெயிலாக சொல்லியிருப்பா அவர் என்ன பண்ணார் அப்படிங்கிறது. ஸோ இவரே என்ன சொல்லியிருக்காருன்னா, நீ வந்து சம்பாதிக்கலையாங்கிறது முக்கியமே கிடையாது ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும். நீ வந்து லாஸ் ஆகும்போது எவ்வளோ லாஸ் ஆன, ப்ராஃபிட் வரும்போது எவ்வளோ ப்ராஃபிட் எடுத்த அப்படிங்கிறது தான் முக்கியமே தவிர, நீ ப்ராஃபிட் எடுத்தியா, இன்னைக்கு நான் ப்ராஃபிட்டுங்க அப்படிங்கிறது மேட்டர் கிடையாது, இன்னைக்கு நான் லாஸுங்க அப்படிங்கிறதும் மேட்டர் கிடையாது. லாஸ் ஆகும்போது 100 ரூபா லாஸ் ஆகிறேன். சரிங்களா? ப்ராஃபிட் எடுக்கும்போது 500 ரூபா எடுக்கிறேன். சரிங்களா? இதுதான் முக்கியம். நீங்கள் ப்ராஃபிட் எடுக்கும்போது 100 ரூபா எடுத்துக்கிட்டு லாஸ் ஆகும்போது 500 ரூபா லாஸ் ஆகிறீங்கன்னா, நீங்கள் வந்து நான் அதிகமான ட்ரேடிங்கில் வந்து இதை பண்ணிட்டேன், ப்ராஃபிட் எடுத்துட்டேன் அப்படின்னா மேட்டர் கிடையாது. சரிங்களா? ஏன்னா ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் வந்து ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோ வந்து நீங்கள் கம்மி பண்ணி தலகலாக வைக்கும்போது நீங்கள் லாஸ் ஆயிடுவீங்க. ஸோ அதனால் வந்து என்னென்னா, இந்த விஷயத்தை நீங்கள் முக்கியமாக புரிஞ்சுக்கணும். இது வந்து நம்ம குரூப்பில் இருக்கிறவங்களுக்கும் பொருந்தும், புதுசாக வரவங்க எல்லாத்துக்கும் பொருந்தும். இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு கிளாரிட்டி கொண்டு வந்து, மோட்டிவேஷன் யாருமே இல்லாமல் ஒரு நாலேஜை கரெக்டான கெயின் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது தான் ஜெயிப்பீங்களே தவிர, மோட்டிவேஷன் உங்களை வந்து குழியில் தள்ளிடும். அதனால் வந்து கவனமாக இருந்துங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் ஹேண்ட்லிங்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த லாஸ் ஹேண்ட்லிங்கிற வார்த்தையே நான் கொஞ்சம் வெறுக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு நான் எவ்வளோ லாஸ் வச்சுருக்கேன்னு எனக்கு தெரியும். சரிங்களா? என்னோட கேபிட்டலில் எவ்வளோ ரிஸ்க் வச்சுருக்கேன்னு எனக்கு தெரியும். அந்த ரிஸ்க் தான் இன்றைக்கி என்ன ஆனாலும் சரி அவ்வளோதான் லாஸ் ஆக போகுது. எனக்கு வந்து 2% லாஸ்ன்னு வச்சுக்கோங்க. 1 லட்ச ரூபாயில் நான் வச்சு ட்ரேட் பண்ணுறேன்னா 2000 ரூபா தான் நான் லாஸ். ஒரு நாளைக்கு நான் லாஸ் ஆகிறேன் ட்ரேடிங்கில் அப்படின்னா அது 2000 ரூபா தான் லாஸ். ஒரு ட்ரேட் எடுக்கிறேன்னா 2000 ரூபா தான் லாஸ் அப்படிங்கிறத நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். அவ்வளோதான் நான் லாஸ் ஆகணும்னு நான் வந்து அதை வந்து ஒன்று கேபிட்டல் பேஸ்டோ இல்லை வந்து ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோ நம்ம என்ன ஸ்ட்ராட்டஜியோ அதை பொறுத்து மாறும். அதை பொறுத்து நம்ம வச்சுட்டோம், இவ்வளோ தான் லாஸ் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ 1 லட்ச ரூபா என்கிட்ட இருக்குது, இந்த ட்ரேடில் நான் லாஸ் ஆனேன்னா 2000 ரூபா லாஸ் ஆவேன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் போது, இது 2000 ரூபா லாஸ் ஆகிட்டிங்கன்னா நம்ம வருத்தப்படுறது எப்படி வருத்தப்படுவோம்? நமக்கு தான் தெரியுமே 2000 ரூபா தான் நான் வச்ச லாஸு, அது எனக்கு பிரச்சனையே கிடையாது. அப்படிங்கும்போது நம்ம ஏன் வருத்தப்படுறோம்? அப்போ லாஸ் ஆனால் வருத்தப்படுறீங்கன்னா மொதல் விஷயம், உங்களால் எந்த லாஸை ஹேண்டில் பண்ண முடியாதோ அந்த லாஸை போட்டு வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? அது இல்லாமல் நீங்கள் லாஸ் ஹேண்ட்லிங் அப்படிங்கிறது வந்து பண்ண முடியாது. அதே மாதிரி எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியுமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஒரு 3 நாள் 4 நாள் லாஸில் போகிற சான்ஸ் இருக்குது. இது வந்து லாஸிங் ஸ்ட்ரீக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து நீங்கள் உங்களோட கேபிட்டல் அமௌண்ட் வந்து இங்கே இருக்குது, ஒரு 1 லேக் வச்சுருக்கீங்க அப்படின்னா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1,20,000 ஆகும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 1,30,000 ஆகும். இப்படி ட்ரேடிங் வரும்போது அதுக்கப்புறம் கொஞ்சம் குறையும். சரிங்களா? அதுக்கப்புறம் ஒரு 4 நாளைக்கு இல்லை 3 நாளைக்கோ இல்லை 2 நாளைக்கோ பேஸ்ட் ஆன் ஸ்ட்ராட்டஜியை பொறுத்து உங்களுக்கு ஒரு அமௌண்ட் ஒரு 10,000 20,000 குறையும். சரிங்களா? இந்த 1 லட்ச ரூபாயிலிருந்து 1,50,000 ரூபாய்க்கு போனீங்க பார்த்தீங்களா, 1.5 லேக்கு, அதுலேருந்து அப்படியே ஸ்ட்ரைட் லைன் மாதிரி அப்படியே போயிட்டே இருக்காது. சரிங்களா? உங்களோட ட்ரேடிங்கோட ப்ராஃபிட் லாஸ் டெய்லி P&L வந்து நோட் பண்ணிங்கன்னா, அதோட கிராஃப் போட்டிங்கன்னா அது வந்து இப்படித்தான் இருக்கும். சம்டைம்ஸ் இப்படி வந்தும் வரலாம், சம்டைம்ஸ் ஒரே மாதிரி இருந்தும் போகும். இப்படி வந்து அப்பில் போகுதாங்கிறதா முக்கியமே தவிர, கண்டினியூஸாக லாஸ் ஆகுது அப்படின்னா ஒரு 4 நாள் லாஸ் ஆகத்தான் செய்யும். அது வந்து அந்த ஸ்ட்ராட்டஜியோட நேச்சர்.
சரிங்களா? எல்லா டைமுமே கரெக்டாக இருக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்டே சொல்லிட்டேன். நான் எல்லா டைமுமே கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ட்ரேட் பண்ண முடியாதுன்னா காரணம் இதுதான். 4 நாள் லாஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த லாஸோட ரிஸ்க் ரிவர் ரேஷியோ எவ்வளோ, வின்னிங் ரேஷியோ எவ்வளோங்கிறத நம்ம மெயின்டைன் பண்ணணுமே தவிர நம்ம வந்து என்ன பண்ணணும்னா அந்த 4 நாள் லாஸே ஆகக்கூடாது அப்படிங்கிறத நம்ம யோசிக்கக்கூடாது. இன்னொன்று, அந்த லாஸிங் ஸ்ட்ரீக் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். கன்சிஸ்டண்ட்டாக நான் வந்து 2000 ரூபா லாஸ் பண்ணேன் 1 லட்ச ரூபாயில் அப்படின்னா 2%. நான் 10 ட்ரேடு வரைக்கும் என்ன ஆவேன், லாஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. நான் என்னோட லாஸிங் ஸ்ட்ரீக் வந்து 10ன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து மொத்தமாக 1 வருஷம் 2 வருஷம் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன்னா எனக்கு கன்சிஸ்டண்ட்டாக டெய்லியும் தொடர்ந்து லாஸ் ஆகிறது வந்து அதிகபட்சம் 10 நாள் லாஸ் ஆகும் அப்படின்னா கூட நான் எவ்வளோ தான் லாஸ் பண்ணுவேன், 20,000 தான் லாஸ் பண்ணுவேன். அதிகபட்சம் நான் 10 நாள் தொடர்ந்து லாஸ் பண்ணால் கூட 20,000 தான் லாஸ் பண்ணுவேன். 80,000 எங்கிட்ட இருக்கும். சரிங்களா? அப்போது எனக்கு தெரியும் இந்த லாஸிங் ஸ்ட்ரீக்கை நம்ம ஹேண்டில் பண்ண முடியும்ட்டு. சரிங்களா? அதுக்கப்புறம் திரும்பவும் அந்த 11வது 12வது ட்ரேட்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பவும் வந்து இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும். அப்போது நீங்கள் வந்து இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு, இந்த ரிஸ்க் நான் இவ்வளோ தான் எடுப்பேன்னு தெரியாமல் பண்ணிங்கன்னா 10 ட்ரேடு நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக லாஸ் ஆனால் என்ன ஆவீங்க? 5,000 ரூபா வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லை 10,000 ரூபா ஒரு ரிஸ்க் வச்சுருந்தீங்க, ஒரு 4 ட்ரேட் எடுத்தீங்கன்னா கூட அந்த டைமில் வந்து 5 ட்ரேட்லேயே உங்களுக்கு 50,000 லாஸ். 10 ட்ரேடில் இருந்ததுன்னா உங்களுக்கு டோட்டலாக லாஸ். சரிங்களா? அப்போது நீங்கள் 2,000 ரூபாங்கும் போது அதிகபட்சம் 10 ட்ரேட் கன்சிஸ்டண்ட்டாக நான் லாஸ் ஆனால் கூட 20,000 தான் லாஸ் ஆவேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். நான் முன்னாடியே ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எவ்வளோங்கிறத நான் கணிச்சு வச்சுட்டேன் அப்படின்னா அந்த இடத்துல வந்து என்னோட லாஸை நான் ஹேண்டில் பண்ண முடியும். சரிங்களா? நிறைய பேர் வந்து என்னென்னா அன்னைக்கு உட்கார்ந்ததுக்கப்புறம் என்ன தோணுதோ அதை ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? அது வந்து தப்பு. அப்போது வந்து இஷ்டத்துக்கு நம்ம ட்ரேட் பண்ணோம்னா ஜெயிக்க முடியாது. ஸோ இது முக்கியமான ஒரு விஷயம். இன்னொன்று, மார்க்கெட்டில் வந்து ஸ்டாக் மார்க்கெட் புதுசாக கற்றுக்கிற பிகினர்ஸு புதுசாக வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு 4 ட்ரேடு லாஸ் ஆனாலும் சரி, இல்லை மோட்டிவேஷன் வீடியோஸ் எதாவது பார்த்துட்டாலும் சரி, சூப்பர் ஹீரோவாக மாறிடுவாங்க. சரிங்களா? இந்த சூப்பர் ஹீரோலாம் வந்து பார்த்தீங்கன்னா டேஞ்சர் இருக்குல்லையே, டேஞ்சர். நீங்கள் வந்து சூப்பர் ஹீரோவாக எப்போ மாறுவீங்கன்னு கேட்டிங்கன்னா 4 லாஸ் ஆகிட்டிங்கன்னா அடுத்த நாள் மோட்டிவேஷன் வீடியோவை பார்த்துட்டு வந்து நான் இன்னையிலிருந்து இப்போ வந்து மார்க்கெட்டை பீட் பண்ண, நீங்கள் யார் கூட போய் சண்டை பிடிக்கணும்னா உங்களை யாருன்னே தெரியாது, உங்களை ஒருத்தர் மதிக்கவே இல்லை, உங்களை கண்டுக்கவே இல்லை, உங்களை வந்து அவன் பார்க்கவே இல்லை, நீங்கள் கத்துனாலும் அதனால் அவன் பார்க்க மாட்டான் அப்படின்னா, அவனுக்கு காதும் கேட்காது அப்படின்னா அவங்ககிட்ட போய் நீங்கள் சண்டைக்கு போயிட்டு இருக்கீங்க. சரிங்களா? அவனுக்கு நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு தெரியாது, உங்களோட கஷ்டம் என்னன்னு தெரியாது, உங்களோட வாழ்க்கை என்னன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. அதான் மார்க்கெட்டு. அப்படிங்கும்போது நீங்கள் வந்து போய் மார்க்கெட் கூட சண்டை பிடிக்க ஆரம்பிச்சிங்க. நான் வந்து அடுத்து வெஞ்சன்ஸ் ட்ரேடிங் சொல்கிறோம் இல்லையா, நம்ம வந்து பழி வாங்குறது. நான் வந்து மார்க்கெட் லாஸ் பண்ணிட்டேன், திரும்பவும் போய் நான் ப்ராஃபிட், இந்த மைண்ட் செட் இருந்ததுனாலும் உங்களால் கேரண்டியாக ஜெயிக்க முடியாது. கேரண்டியாக கொஞ்ச நாள் மார்க்கெட்டில் இருப்பீங்க, அப்புறமா வெளியே போயிடுவீங்க. சரிங்களா? இதுதான் நடக்கும். அதனால் வந்து மார்க்கெட்டில் வந்து சூப்பர் ஹீரோவாக ஆக வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் மார்க்கெட்டில் என்ன ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் யாருங்கிறது மார்க்கெட்டுக்கு தெரியவே தெரியாது. அதை பற்றி அதுக்கு கவலையும் இல்லை உங்களுக்கு. நான்லாம் வந்து ஒரு ஏழையாக இருந்தவன், எனக்கு வந்து திடீர்னு 100 கோடி எல்லாம் வருமா அப்படின்னாலும் மார்க்கெட் தூக்கி 100 கோடி கொடுத்துரும். சரிங்களா? அதுக்கு நீங்கள் யாருன்னே தேவையில்லை. இதே நீங்கள் ஏற்கனவே 1000 கோடி வச்சுருக்கிற பெரிய ஒரு ஆள் அப்படின்னா உங்களுக்கும் 1000 கோடி கொடுக்குமா இன்னும் அப்படின்னா அப்பவும் கொடுக்கும். சரிங்களா? மார்க்கெட்டுக்கு நீங்கள் யாருன்னே தெரியாது. நம்ம என்ன நினைக்கிறோன்னா கொஞ்ச நாள் பழக பழக மார்க்கெட்டு கூட நம்ம ஒரு சண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடும். அது ஒரு பர்சன் மாதிரி நினைச்சு அவனை வந்து நம்ம பீட் பண்ணணும்னு ஆரம்பிக்கிறோம். அவனுக்கு வந்து என்ன தோணுதோ அதை செய்வான். அவனோட பேட்டர்னை நம்ம ஃபாலோ பண்ணி அவனுக்கு தெரியாமல் தான் நம்ம வந்து ஜெயிக்கணுமே தவிர, நீங்கள் வந்து அவங்ககிட்ட சண்டை போட்டிங்கன்னா அவனுக்கு அதை பற்றி கவலையே இல்லை. நீங்கள் உங்களை எதிர்க்கவே மாட்டானே, அதான் நான் சொல்கிறேன். உங்களை சப்போர்ட்டும் பண்ண மாட்டான், உங்களை எதிர்க்கவும் மாட்டான் மார்க்கெட்டுங்கிறவன். அப்போது அது அவங்ககிட்ட போய் நீங்கள் என்ன பண்ணுவீங்க யோசிச்சு பாருங்கள். உங்களோட எதிரி அப்படின்னு அவன் கிடையவே கிடையாது. அவன் எதிரியும் கிடையாது, ஃப்ரெண்டு கிடையாது. அவன் பாட்டுக்கு ஒரு பக்கம் போயிட்டு இருப்பான். சரிங்களா? நீங்கள் அவன் எங்கெங்கெல்லாம் போகிறாங்கிறத வச்சு நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுறீங்க. அப்படிங்கும்போது அவனுக்கும் சம்மந்தமே கிடையாது. அதனால் நீங்கள் வந்து இந்த வெஞ்சன்ஸ் ட்ரேடிங், திருப்பி பழி வாங்குறது, இல்லை மோட்டிவேஷனில் போய் மார்க்கெட்டை ஜெயிக்கிறேன்னு சொல்லி போகிறது, இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா கேரண்டியாக ஃபெயிலியர் ஆயிடுவீங்க. அதனால் இதையும் பண்ணக்கூடாது. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா டூ மச் எமோஷ்னல். சரிங்களா? டூ மச் எமோஷ்னல் பர்சனாக இருப்பாங்க தெரியுங்களா? ஒரு சில பேர்லாம் வந்து எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுவாங்க, இல்லை எதுக்கு எடுத்தாலும் வந்து கவலைப்படுவாங்க. அப்படி ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சின்ன ஒரு விஷயம் நடந்துட்டால் கூட போய் ஒரு 10 பாட்டில் சரக்கு வாங்கி அடிச்சுட்டு ரோட்டில் படுத்து உருண்டுட்டு கிடப்பாங்க, இல்லை ஃபோன் பண்ணி புலம்பிட்டு கிடப்பானுங்க. அந்த மாதிரியெல்லாம் இருக்கிறாங்கன்னா நான் ஜென்ரலாக சொல்கிறேன். அதாவது ரொம்ப எமோஷ்னல் பர்சன் அப்படிங்கிறது தெரியும். ரொம்ப ஒரு எமோஷ்னலாக வந்து சாதாரணமாகவும் வந்து ரொம்ப டல்லாக போயிடுவாங்க, இல்லைன்னா பீக்கில் போயிடுவாங்க. ஆனால்
உங்களுக்கு தெரியும் இந்த 2 விஷயமே வந்து நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. உலகங்கிறது வந்து ஒரு பக்கம் போயிட்டுருக்கும். நீங்கள் வந்து அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நீங்கள் பார்க்கணுமே தவிர, உலகத்தோட போய் நீங்கள் வந்து அத மாத்தணும்னு நெனச்சு, அது கூட சண்டை பிடிச்சீங்க அப்படின்னா, நீங்க ஆல்ரெடி எமோஷனல் பெர்சன் தான். சரிங்களா? அந்த எமோஷனல் டைப்ப வந்து டூ மச் எமோஷனலா இருந்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ட்ரேடிங்ல நடக்கிற ஒவ்வொரு விஷயமுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய லெவல் உங்களுக்கு வந்து சைக்காலஜிக்கலா அஃபெக்ட் ஆகும், டிஸ்டர்ப் ஆகும். நீங்க வந்து ட்ரேடும் பண்ண முடியாது, ஜெயிக்கவும் மாட்டீங்க. இந்த மாரி பெர்சன்ஸும் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்போ வந்து ஒண்ணு இவங்களோட ட்ரேடிங் சைக்காலஜிக்கு தகுந்த மாரி மாத்தணும். இப்போ எனக்கே பார்த்தீங்கன்னா, நெறைய ட்ரேடிங் ஸ்ட டைப்ஸு ப்ளஸ் ஸ்ட்ராட்டஜி தெரியும். ஆனாலும் அத பத்தி நான் ஒரு வீடியோ போடுறேன். அத நான் போடணுன்ட்டு இருந்தேன். நான் அப்படி வந்து ட்ரேடிங் டைப்ஸ் நெறைய தெரிஞ்சாலும், என்னோட சைக்காலஜிக்கு நான் நான் சொல்றேன், ஒரு சில ஸ்ட்ராட்டஜில சூப்பரா ப்ராஃபிட் வரும். நான் நான் நார்மலா ஆகுற ப்ராஃபிட்ட விட டபுள் மடங்கு, ட்ரிபிள் மடங்கு வரும். ஆனா, நான் அத யூஸ் பண்றதில்ல. ஏன்னா, அந்த ஸ்ட்ராட்டஜி என்னோட சைக்காலஜிக்கு ஒத்து வராது. சரிங்களா? ஒரு தடவ நான் ப்ராஃபிட் எடுத்தேன்னாலும், அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து என்ன வந்து லாஸ் பண்ணி விட்டுரும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் ரொம்ப ரொம்ப கொஞ்சம் கன்சர்வேட்டிவ் பெர்சன். அப்போ வந்து நான் வந்து எப்படி பார்ப்பேன்னா, எனக்கு ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ அதிகமா இருக்கணும். வின்னிங் ரேஷியோ வந்து கம்மியா இருந்தாலும் பரவால்ல. ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ அதிகமா இருக்கணும். நான் 1:3 ஆர் 1:5 தான் போவேனே தவிர, 1:1க்கு இல்ல 1 கம்மியான பெர்சன்டேஜ்க்கு நான் போமாட்டேன். சரிங்களா? ஆனா அப்படி போனாலும் ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஆனா அந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா அது என்னோட சைக்காலஜிக்கு ஒத்து வராது. ஏன்னா என்னால அதை ஹேண்டில் பண்ண முடியாது. அதே மாரி என்னால ஒரு அக்கவுண்ட்ல வந்து ஒரு மோர் தென் 10%, 20%, 30% லாஸ் ஆயிட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோட சைக்காலஜி பாதிக்கப்படும். சரிங்களா? அதனால வந்து நான் அந்த அந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி நான் யோசிக்கிறது இல்ல. இன்னொன்னு என்னால ரொம்ப நேரம் மார்க்கெட்ல பொறுமையா உட்கார்ந்திருக்க முடியாது. சரிங்களா? நான் பொறுமையா உட்கார 3 மணி நேரம், 4 மணி நேரம்லாம் உட்காருவேன். ஆனா அதுக்கு மேல என்னால உட்கார முடியாது. அதுவே ரொம்ப அதிகம். பீக்ல தான். சரிங்களா? அதனால வந்து என்னோட சைக்காலஜி என்னங்கிறது எனக்கு தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி நான் ஃபிக்ஸ் பண்ணுவேனே தவிர, ஏன்னா என்னால வந்து ப்ராஃபிட் அதிகமா வருதுங்கிறதுக்காக நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஈவன் நானா இருந்தாலும் மனுஷன் தான். சரிங்களா? இஷ்டத்துக்கெல்லாம் நான் வந்து அப்படியே கம்ப்யூட்டர் மாதிரிலாம் ட்ரேட் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அதனால எமோஷனல் அப்படிங்கிறது வந்து எந்த டைப்பில் இருந்தாலும் அதை நீங்கள் வந்து கவனிக்கணும். நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது நீங்கள் என்ன மாதிரியான டெய்லியும் ஜோர்னல் வேணால் எழுதி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் இன்னைக்கு ட்ரேடிங் எடுத்தேன், என்னோட ஃபீலிங் என்ன, நான் வந்து இன்னைக்கு வருத்தப்பட்டேன், இல்லை ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆனேன், நான் வந்து இப்போ ட்ரேடிங் விட்டு வெளியே போயிடலான்னு நான் நினச்சேன், இந்த ட்ரேடிங் வேண்டான்னு நான் நினச்சேன், இல்லை எனக்கு வந்து யாராவது சொல்லிக் கொடுக்குறக்கு ஆள் இருக்காங்களான்னு தேடலான்னு நினச்சேன், இல்லை நான் நல்லா ப்ராஃபிட் எடுத்துட்டேன், அதில் வந்து நான் பயங்கரமாக வந்து நான் சந்தோஷப்பட்டேன், இன்னையிலிருந்து ட்ரேடிங்கில் வந்து நம்ம சாதிக்கிறோம், நம்ம கோடீஸ்வரன் ஆகிறோம் அப்படின்னு நான் நினச்சேன் அப்படின்னா, இது எல்லாத்தையுமே நீங்கள் எழுதி வைங்க. ஒரு ஒரு 100 நாள் கழிச்சு பாருங்க, எத்தனை தடவை உங்கள் மைண்டு சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த மார்க்கெட் ஏறும்போது ஏறும், இறங்கும்போது இறங்கும், பிபி மாதிரி. அப்போது நீங்கள் ரொம்ப நாள் ட்ரேடிங்கில் தாங்க முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் ஏறுனா உங்கள் பிபி ஏறும், மார்க்கெட் இறங்குனா உங்கள் பிபி இறங்கும். அப்படின்னா நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இல்லைன்னு அர்த்தம், ஃபஸ்ட்டு விஷயமே. சரிங்களா? அப்போது நீங்கள் எமோஷ்னல் பீக்கில் போயிட்டு வந்துட்டு இருக்கும். அதனால் வந்து இந்த விஷயம் இருந்ததுன்னா ரொம்ப நாள் தாங்க முடியாது. உங்களோட ஹெல்த்துக்கு அது பாதிப்பு. அதனால் ரொம்ப முக்கியமாக வந்து நீங்கள் யோசிச்சுங்க. இன்னொன்று என்னோட பர்சனலான நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். உங்களுக்கு ஒபேசிட்டி இருந்தது, அதாவது நீங்கள் ரொம்ப வந்து பல்காக இருக்கீங்க, உங்களோட ஓவர் வெயிட் அப்படின்னாலும் உங்களால் சைக்காலஜிக்கலாக கண்ட்ரோல் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. சரிங்களா? ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட பாடி மைண்டுங்கிறது ரொம்ப டிஃப்ரெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. நம்மளோட பாடி இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் வந்து ஒரு காய்ச்சலில் ஒரு ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்கிறீங்க, பயங்கரமான ஃபீவர், 4 நாளாக குளுக்கோஸ் ஏற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ப்ரெஷரில் இருக்கிறீங்க, அதாவது உங்களால் முடியலை, அந்த லெவலில் இருக்கிறீங்க, இப்போ கொஞ்சமாக ரெக்கவரி ஆகிட்டு அப்படியே இருக்கிறீங்க. அப்படிங்கும்போது பயங்கர டயர்டாக இருப்பீங்க. அப்போ தான் ஒரு ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப அமைதியாக இருக்கும் உங்கள் மைண்டு. அன்னைக்கு போய் நீங்கள் வந்து ஒரு விஷயத்த யோசிச்சிங்கன்னா, அதெல்லாம் வேண்டாங்க, எதுக்குங்க பண்ணணும்னு ஒரு ஞானி மாதிரி பேச ஆரம்பிப்பீங்க. ரிஸ்க்லாம் வேண்டாங்க, இதெல்லாம் வேண்டாங்க. ஆனால் அதே டைம் ஃபுல் எனர்ஜெட்டிக்காக இருக்கும்போது பாருங்கள், அப்போ உங்களுக்கு வேறு மாதிரி மைண்ட் செட் தோணும். ஆனால் நீங்கள் மைண்டில் யோசிக்கிறதுக்கும் உங்களோட உடம்புக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சம்மந்தம் இருக்கிறதுனால தானே அப்படி மாறுது. நீங்கள் காய்ச்சலில் படுக்கும் போது உங்களுக்கு வந்து கவலை வருது, உங்களோட மைண்டு வந்து ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னு நினைக்குது அப்படின்னா, இப்போ உங்கள் பாடிக்கும் மைண்டுக்கும் சம்மந்தம் இருக்குல்ல, ரெண்டும் ஒன்று தானே. அப்படிங்கும்போது உங்கள் பாடியை வந்து நீங்கள் கரெக்டாக மேனேஜ் பண்ணலை அப்படின்னா, இது வந்து எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து ஃபிட்னஸாக பயங்கரமாக வந்து அர்னால்டுமா இருக்கணும்னு சொல்ல, ஆனால் நீங்கள் வந்து ஒரு பாடியில் டேமேஜ் பண்ணி நீங்கள் மைண்டை டேமேஜ் பண்ணியிருக்கும்போது இந்த ட்ரேடிங்கில் ரொம்ப நாள் தாங்க முடியாது. சரிங்களா? ஏன்னா நான் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருந்திருக்கிறேன். ஆனால் எப்பவுமே அந்த ஹெல்த் அப்படிங்கிறத வந்து மெயின்டைன் பண்ணுவேன். இன்னொன்று நமக்கே தெரிஞ்ச விஷயம், இது எல்லாரும் சொல்கிற தத்துவம் தான், ஹெல்த் இல்லாமல் பணம் சம்பாரிச்சு என்ன பண்ண போகிறீங்க?
ஒன்றும் கிடையாது. சரிங்களா? அதை கொண்டே ஹாஸ்பிட்டலில் கொடுத்துடலாம். அதுக்கு பேசாமல் நேராக கொண்டே ஹாஸ்பிட்டலே கொடுத்துருங்க. அப்போது இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா? உங்களோட மைண்டு வந்து உட்காந்துருக்கும் போது உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியல, ரொம்ப டயர்டாக இருக்குல்ல, டென்ஷனாக இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னா உங்கள் பாடியில் வந்து முதல்ல நீங்கள் கவனிக்கணும். ரெண்டாவது தான் சைக்காலஜி. பாடியில் வந்து கரெக்டாக கண்ட்ரோல் இல்லை அப்படின்னா மைண்ட்லேயும் கண்ட்ரோல் இருக்காது. உங்களால் சைக்காலஜி இப்போ நான் சொன்ன இந்த இத்தனை பாயிண்ட்டும் மேனேஜ்லாம் பண்ண முடியாது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா யார் நல்ல ட்ரேடர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடைசி பாயிண்ட் இது. யார் நல்ல ட்ரேடர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹீ இஸ் எ குட் லாசர். சரிங்களா? குட் லாசர். அதாவது வந்து நீங்கள் அவனோட ப்ராஃபிட் மட்டும் தனியாக எடுத்து எழுதுனீங்கன்னா அது ஒரு கிராஃப் போடுங்க. சரிங்களா? ப்ராஃபிட் வந்து கிராஃப் வந்து போட்டிங்கன்னா இப்படி போகும். லாஸ் கிராஃப் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். சரிங்களா? இப்படி இருக்கலாம். ஆனால் ஒரு பயங்கரமான ஒரு ட்ரேடிங்கே பண்ண தெரியாத ஒரு ஆள் அப்படின்னா, லாஸ் ட்ரேடிங் இப்படி இருந்துச்சுன்னா, ப்ராஃபிட் ட்ரேடிங் இப்படி இருந்துச்சுன்னா லாஸ் வந்து இப்படி போகும். சரிங்களா? ப்ராஃபிட் வந்து இப்படி 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 போயிட்டுருக்கு, லாஸ் வந்து இப்படி தலகலாக போயிட்டுருக்கு. சரிங்களா? இந்த மாதிரி இருக்கிறவங்க ஒரு நல்ல ட்ரேடர் கிடையாது. ஒரு கரெக்டாக கண்ட்ரோல்டு லாஸ் பண்ணுறவன் தான் இருக்குல்லே ஒரு நல்ல ட்ரேடர். ஏன்னா அவன் தான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ஒரு கண்ட்ரோலில் வச்சுருக்கான்னு அர்த்தம். அவனோட சைக்காலஜி பாதிக்காது. இந்த சைக்காலஜிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசம் ஆகிறதுனால நீங்கள் வந்து உங்களை நீங்களே கொஞ்சம் வாட்ச் பண்ணி உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணணும். சம்டைம்ஸ் ஒரு சில ட்ரேடிங் டைப் ஆஃப் ஸ்டைல்ஸ் இருக்குது. டிஸ்கிரிஷனரி சிஸ்டம்ஸ் அண்டு ரூல் பேஸ்டு சிஸ்டம். டிஸ்கிரிஷனரி சிஸ்டம், ரூல் பேஸ்டு சிஸ்டம், இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு கோர்ஸை வந்து முழுசாக பார்க்கணுன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், நீங்கள் பாருங்கள். அந்த கோர்ஸில் என்னென்னலாம் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் தான் பண்ண முடியும், இல்லைன்னா ட்ரேடராக ஆக முடியாது.